கபீர்தாசர் அவர்களுடைய மிக புகழ்பெற்ற ஒரு தோகா. நாம் மற்றவருக்கு உதவி செய்தல், நிறையா ஈகை, பண உதவியோ எல்லா விதமான உதவிகளும் நம்ம செய்யும்போது நமக்கு அதனால் நன்மை தான் அதிகம் ஏற்படுங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். दान दिए धन ना घटे, नदी ने घटे नीर, अपनी आँखों देख लो यो क्या कहे कबीर. दान दिए धन ना घटे, नदी ने घटे नीर, अपनी आँखों देख लो यो क्या कहे कबीर. दान दिए, தானம் செஞ்சீங்க, தன்னுனா கட்டே, உங்கள் செல்வம் குறையில, நதினே கட்டே நீர், தண்ணி பறவைகளுக்கு கொடுக்குது, தண்ணி நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நதியோட தண்ணி குறையில. அப்படி ஆக்கோ தேக்கலோ, கண்ணு உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள், உண்மை தெரியும். யோ கியா கஹை கபீர், எப்படி கபீர் சொன்னார் சொல்கிறார். அதாவது இந்த தோகையோட முக்கியமான அர்த்தம் என்னென்னா உதவி. தானம் பண்ணுறதுனால குறைவு ஏற்படாது அப்படின்றத ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கார். நீங்கள் தானம் பண்ண பண்ண உங்களுக்கு அது வளர்ந்துக்கிட்டே போகும், சமுத்திரம் மாதிரி அப்படின்றார். அதை திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லுவார். வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்துன்னுவார். இன்னொரு இடத்துல இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. ஒருத்தன் எனக்கு இல்லைன்னு கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு அற்புதமாக சொல்லுவார். கிருஷ்ண பரமாத்மா கர்ணன்ட்ட இது வரைக்கும் நீ செஞ்ச தானத்தினால வந்த பலனை கொடுன்னு கேட்கும்போது கர்ணன் இது வரைக்கும் செஞ்ச தானம் வரைக்கும் இல்லை, இப்போ செய்கிற தானத்தினால் வரக்கூடிய எதிர்கால தானத்தையும் சேர்த்து தரேன்னு கொடுத்ததுனால தான் அந்த ஈகையுடைய அந்த கொடையுடைய பெருமை உலகத்துக்கு தெரிஞ்சுது. இது ஒரு அற்புதமான ரம்லான் மாதம். இந்த மாதமே கொடைக்கான மாதம், அடுத்தவங்களுக்கு வறியவருக்கு ஏழைகளுக்கு உதவக்கூடிய மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் கபீர்தாசருடைய ஒரு அழகான தோகாவை நம்ம பார்த்தோம்.